Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீரோ மேஸ்ட்ரோ எட்ஜ் Bs6 பற்றி தான் பார்க்க போகிறோம். Bs6 பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸ் ரொம்ப சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 சென்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக் லுக் வைஸ் பார்க்கும்போது இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. Bs4ல் எப்படி இருந்துச்சோ அதே தான் Bs6லேயும் இருக்குது. பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்கே ஹெட்லைட் அண்ட் டிஆர்எல் வந்து ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இண்டிகேட்டர்ஸும் வந்து பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஓல்டு மாடல் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் லுக் வைஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. தென் இந்த பைக் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒன்று வந்து 110cc, இன்னொன்று வந்து 125cc. இந்த 2 பைக்கோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 110cc வந்து டிஸ்க் வராது, ரெண்டுமே வந்து ட்ரம் தான் வரும். 125க்கு டிஸ்க் வரும். தென் மேஜர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 125cc வந்து i3s டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. 110cc வந்து i3s கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 inches 90/90 வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அலாயில் கொடுத்துருக்காங்க. தென் டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் IBS டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் சேக்கப்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேக்கப்சர் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் மேடு பள்ளமான ரோட்டில் கூட இந்த சேக்கப்சர் நல்லாவே ஆக்ஷன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சேக்கப்சர் தான் வந்து இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ரேரில் பார்த்தீங்கன்னா அதே 12 inch அலாய் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் மட்டும் வந்து 90/100 வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் டேம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் ஓவராலாக நல்லா தான் இருக்கும். தென் இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்ஜினை பொறுத்த அளவில் இங்கே வந்து ஒரு 110.9cc இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 6 kW அட் 7250 RPMல வந்து வெளியிடுது. அதே மாதிரி இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 8.7 Nm அட் 5750 RPMல வந்து வெளியிடுது. தென் இந்த இன்ஜின் வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். அப்புறம் இங்கே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண செல்ஃப் ஸ்டார்ட், கிக் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரேர் டெயில் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்களோ அது சேம் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக்கோட மஃப்ளர் வந்து பார்க்கவே நல்ல ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து NO2 சென்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து நிறைய சென்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்னது மாதிரி இங்கே வந்து ஸ்பீட் சென்சர் அந்த மாதிரி நிறைய சென்சர் வந்து இந்த பைக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் சரி பில்லியானுக்கும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. பில்லியானுக்கு பின்னாடி பிடிச்சி உட்கார கிராப்ஸும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் லாங்காக போகிறவங்களுக்கு இந்த பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெக் பெயின் எல்லாம் வராது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் பெட்ரோல் கேப்பு வந்து பின்னாடி டெயிலில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். வந்து ஒரு 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து சீட் உள்ளாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பைக்கில் வந்து மொபைல் சார்ஜர் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இந்த பைக்கோட டைமென்ஷன் வெயிட் இதை பற்றி பார்க்கலாம். வெயிட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 112 kg வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 155 mmல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 775 mm வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக். டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேக்கோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூயல் கேஜ், அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலில் கவர் பண்ணியிருக்காங்க. அனலாகில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டிகேஷன், இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டிம் அண்ட் பிரைட், டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ன் பட்டன் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது குறை சொல்ல முடியாது. ஓவராலாக குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட கிராஃபிக்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்ஸோட கலர் வேரியண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவை இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இந்த ஓவராலாக இந்த பைக்கை பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஸ்கூட்டி மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்கூட்டரோட சைஸ் அளவில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க.
இது மட்டும்தான் இங்கே ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி டெக்னாலஜி வைஸ் இவங்க வந்து நல்லாவே இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நியூ Bs6 பைக்ஸ் பற்றி பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.